பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிஸ்மி வானொலி நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நம் சிறப்பு விருந்தினர் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் செவிகளுக்கு விருந்தாக ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் நேர்காணல் கண்டு அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த அனுபவங்களை வாழ்வியல் வகுப்பாக, அனுபவங்களின் தொகுப்பாக உங்கள் செவிகளுக்கு விருந்தாக பிஸ்மி வானொலி வழங்கி வருகிறது. இந்த வாரம் நாம் நேர்காணல் காணவிருக்கின்ற ஒரு ஆளுமை, நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஒரு கலைஞர், எழுத்தாளர், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு என்று ஊடகத்துறையிலே முத்திரை பதித்தவர், சிறந்த படைப்பாளி. நான் இப்படி சொல்லும் பொழுதே நீங்கள் ஓரளவுக்கு யார் என்று கணித்திருக்கலாம். த மீடியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் நிறுவனர், நிர்வாக இயக்குனர், அன்பு சகோதரர் முகமது அலி அவர்களை இந்த வாரம் நாம் நேர்காணல் காணவிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த நேர்காணலினுடைய முக்கிய நோக்கம் அவர்கள் வாழ்வில் கடந்து வந்த பாதச்சுவடுகளின் அடிப்படையில், அந்த அனுபவங்களின் அடிப்படையில் சில நற்செய்திகளை, ஆலோசனைகளை மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, இல்லத்தரசிகளுக்காக, பொதுமக்களுக்காக நாம் பகிர்ந்து நம் வாழ்வு செழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அரிய தகவல்களை பிஸ்மி வானொலி திரட்டி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இப்போது நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முகமது அலி அவர்களை பிஸ்மி வானொலியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணே, வலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேண்ணே. சௌரியமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சி. பிஸ்மி வானொலிக்காக நாம் இப்போது இணைந்திருப்பது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். பிஸ்மி வானொலிங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு வானொலி சேவை. ஏன்னா சீனி ஜட்வார் ரொம்ப முயற்சிக்கு பிறகு இதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. சாமான விஷயம் இல்லை. சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு படிநிலையே அவர் மேல இதனுடைய தரத்தை உயர்த்தும் பொழுது அது ஏதோ நம்ம சேர்ந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி சில சந்தர்ப்பத்துல நம்மளால முடிஞ்சதை பகிர்ந்துக்கிறது சந்தோஷம். சொல்லுங்க. நீங்க எங்க பிறந்தீங்க? சிங்கப்பூர்ல தான் பிறந்தீங்களா? உங்களுடைய குடும்ப பின்னணி, அதை பற்றி, உங்களுடைய இளமை காலம், அதை பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன். நான் பிறந்தது சிங்கப்பூரில் தான். சிங்கப்பூர்ல பிறந்த ஒரு வருஷத்துலயே அத்தா ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. குடும்பத்தோட அங்க ஊருக்கு போயிட்டோம். ஓ, சரி. அங்க என்ன, தம்பிய, அம்மா 3 பேரு. அப்ப தங்கச்சி இல்ல. 3 பேரையும் விட்டுட்டு அவங்க மட்டும் சிங்கப்பூர்ல இருந்தாங்க. ஒரு வயசா இருக்கும்போது தமிழகம் சென்றேன். இங்க மறுபடி பள்ளிக்கூடத்துல படிக்கணும், சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்ததுதான். இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வரும்பொழுது என் தம்பி கூட வரல. அதுக்கு எங்க எங்க அப்பா, அதாவது பார்ட்னர் தான் முக்கியமான காரணம். இங்க எனக்கு ஒரு புள்ள வேணும் அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க வார்த்தையை தட்டாம தம்பி அங்க விட்டு வந்துட்டாங்க. ஸோ நாம 1வது படிக்கும்பொழுது தான் இங்க மறுபடியும் வந்தேன். தம்பி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. எங்களை விட்டு பிரிஞ்சு அவர் தனியா இருந்தார். நாங்க இந்த விடுமுறையின் போது போய் பார்க்கறது தான். இதுதான் என்னுடைய ஆரம்பம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். தமிழகத்துல எங்க தகப்பனாருக்கு திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி இந்த 2 ஊருக்கும் நடுவுல நீர்முலைன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல தான் என்னுடைய குழந்தை பருவம். 6 வயது வரை என்னுடைய குழந்தை பருவம் அங்கதான். நாங்க குழந்தைகளா இருக்கும் பொழுது ஒரே ஒரு பட்டதாரி, எங்க சின்னத்தா மட்டும்தான் பட்டம் வாங்கியிருந்தாங்க. அப்துல் லத்தீப், நீரை அத்தீப்பு அப்படின்னு கவிஞர். உங்களுடைய சகோதரர் மாதிரியே அவங்களும் ஒரு நல்ல கவிஞர். அந்த கிராமமே வியந்து பார்த்தது அப்படின்னா எங்க சின்னத்தாவை தான். என்னுடைய முதல் நண்பன் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு ஒரு பாஸ்டர், கிறிஸ்டின் பாஸ்டர் இருக்கார். அவர் பேர் டேவிட். எனக்கு அவர் அப்படின்னு சொல்றதுக்கே வார்த்தை வர மாட்டேங்குது, ஏன்னா ரொம்ப நெருக்கம் எனக்கு. டேவிட் ரவி அப்படிங்கிற நண்பன் என்னுடைய முதல் நண்பன் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். இன்ன வரைக்குமே நாங்கள் நண்பர்கள் தான்.
ஸோ அதுதான் என்னுடைய என்னது சிங்கப்பூர் என்னை வரவேற்ற சூழல். அந்த மாதிரி ஒரு சூழலை தான் நான் ஆரம்பிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இந்த இப்பதான் மீடியா என்னுடைய வாழ்க்கை. துறையில எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு? ஊடகத்துறையில போகணும்னு எப்படி அந்த 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 எண்ணம், அந்த இது எப்படி உங்களுக்கு உருவானுச்சு? நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஊடகத்துறையை நான் தொழிலாவே பார்த்தது இல்ல. இது வந்து என்னுடைய பொழுதுபோக்கா இருந்த ஒரு அம்சம். சரி. சின்ன பிள்ளையிலே வந்து ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஓரளவுக்கு இந்த பேச்சு போட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இயல்பா வந்தது. அப்படி ஆரம்பிச்சது தான் பள்ளிக்கூடத்தினுடைய மேடைகள்ல செலவழித்த அந்த அந்த அவகாசங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு ஒரு படிக்கட்டாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தந்தையார் வந்து ஹைஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. குடும்ப சூழல் காரணமாக இங்க வர வேண்டிய இங்க பினாங்கு முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு வந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அவங்களுக்கு. என்னுடைய தாயார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் கிளாஸ். ஓ, அவங்க சிங்கப்பூர்ல பிறந்தவங்க. சரி. அது வந்து பிரைமரி 2ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிரைமரி 2 வரைக்கும் அவங்க படிச்சவங்க. ஆனா இவங்க 2 பேர்ட்டுமே இருந்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2 பேருமே நெறைய புத்தகங்கள் படிப்பாங்க. இப்போ எனக்கு வந்து சீரா புராணம் தெரிஞ்சதும் சரி, இல்ல ஒரு காசிம் புலவரை தெரிஞ்சதும் சரி, இவங்க படித்த புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான். பிஸ்மி ரேடியோங்கிறதுக்காக நான் சொல்றது, சீரா புராணமா இருக்கட்டும், அல்லது வந்து நபிமார்கள் வரலாறா இருக்கட்டும், நம்ம நம்ம குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி புத்தகங்கள் இருக்கும். உங்க உங்க வீட்டிலேயே நெறைய இருக்கும்னு ஆமா, நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. அந்த மாரி ஒரு சூழல்ல வளர்ந்தேன். தாய் தந்தையருக்கு வந்து நான் கண்டிப்பா ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க படிச்சு குடுக்க மாட்டாங்க. உட்கார்ந்து ஆனா, ஆவனாலாம் படிச்சு குடுக்குறது கிடையாது. அது அவங்க படிச்சுட்டு போட்ட புத்தகங்கள் வீட்ல நெறைய இறங்கி கிடக்கும். அதுல எடுத்து நம்ம படிக்கிறது தான். அதே போல தமிழ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, மு. வரதராசனாரா இருக்கட்டும், சாண்டிலியனா இருக்கட்டும், அகிலனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு 10, 12 வயசுக்குள்ளேயே அறிமுகமாயிடுச்சு இதெல்லாம். ஆ ஆகையால வந்து நான் பள்ளிக்கூடத்துல எவ்வளவு கத்துக்கிட்டேனோ, அதே போல என்னுடைய நான் வளர்ந்த சூழல், எங்க வீட்டு சூழல் வந்து அவ்வளவு பிரமாதமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்ப நினைக்கும்போது தோணுது எனக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, வளமான ஒரு ஒரு பூமி என்று சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த ஆமா, விளையும் ஆமா. பயிர வந்து நீங்க எவ்வளவுதான் பெரிய நல்ல விதையா இருந்தாலும், அது சரியான நிலத்துல விழணும் இல்லையா? அந்த வளமான நிலம் தான் என்னுடைய வீட்டுச் சூழல் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆம், நீங்க அந்த ஊடகத்துறைக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டதால சொல்றேன். அதனால அந்த மொழி வளங்கிறது ஓரளவுக்கு சின்ன பிள்ளையிலேயே ஓரளவுக்கு இருந்தது. இயல்பா தமிழ் பேசக்கூடிய மொழி வளம்னா பெருசா பாண்டித்யம் இல்ல. இயல்பா தமிழ் பேசக்கூடிய ஒரு சூழல்ல வளர்ந்ததால, தமிழ் பேசுறது ஒண்ணும் சிரமமா இல்ல, 1. 2வது நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கப் பெற்றார்கள். அதான் எரிகின்ற விளக்கானாலும் தூண்டுகோல் வேணும் அப்படிங்கிறது தானே நமக்கு சொல்லப்பட்டது. அ அதனால நல்ல ஆசிரியர்கள் அ துணிஞ்சு வந்து ஒலி வாங்கி கையில குடுத்து கொண்டு போய் "நீ பேசு" அப்படின்னு வந்து ஊக்கப்படுத்துற நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் ரொம்ப நன்றியோட நெனச்சு பார்க்கணும். அவங்கலாம் இல்ல அப்படின்னா, இதெல்லாம் எப்படி பண்ணணும், போணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம குழந்தைகள் இன்னும். அதனால அவங்களுடைய பங்களிப்ப வந்து நம்ம ரொம்ப நெனச்சு பார்க்க வேண்டியிருக்குது. அடிச்சு கத்துக் குடுத்த ஒரு ஆசிரியர் இருக்காங்க. மிஸ்ஸஸ் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, சரி, சரி. சரி. சொந்த புள்ள மாரி உரிமை எடுத்துக்கிட்டு கண்டிக்கிறதும் அதே மாரி கண்டிப்பாங்க. தண்டிக்கிறதும் அந்த மாரி தண்டிப்பாங்க. நம்மளை வந்து ஏணி படிகள்ல ஏற்றி விட்டது வந்து அவங்க தான். அவங்களே ஏணிப்படியா இருந்திருக்கிறாங்க பல சந்தர்ப்பங்கள்ல. அந்த மாரி சில நல்ல ஆசிரியர்கள் திரு ஜஃபார் அப்படிங்கிறவங்க, அவங்க மவுத்தாயிட்டாங்க. இவங்க எல்லாமே வந்து நான் நன்றியோட நினைச்சு பார்க்க வேண்டிய ஆசிரியர்கள். மிஸ்ஸஸ் டாசன். இதெல்லாம் வந்து சராயா பிரைமரி ஸ்கூல். இப்போ வந்து தன்னிகாத்தம் இருக்கு பாருங்க. தன்னிகாத்தம் பிரைமரி ஸ்கூல் இருக்குது. ஆமா. ஹெக் ரோட்ல. நான் படிச்சது எல்லாமே ஹெக் ரோட் தான். சிங்கப்பூருடைய ஹெக் ரோட் இருக்கு இல்லையா? அதே போல நான் படிச்சது வந்து அதே சாலையில இருந்த டன்மன் செகண்டரி ஸ்கூல். இங்க இருந்த ஆசிரியர்கள்லாம் வந்து உண்மையிலே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய அறிமுகம் தான். மீடியாகாப் கொண்டு போனது. அப்பல்லாம் வந்து ரேடியோ டெலிவிஷன் சிங்கப்பூர் அப்படின்னு பேர் அதுக்கு. அங்கெல்லாம் கொண்டு போய் வானொலியில வந்து நிகழ்ச்சியில கலந்துக்க வச்சது, கொண்டது எல்லாமே இவங்க தான். இப்ப நம்ம அங்க போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சில தயாரிப்பாளர்கள் பார்ப்பாங்க. சரி இந்த பையன் ஓரளவுக்கு பேசுறானேன்னு சொல்லிட்டு, இது ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. அந்த மாரி கலைச்செல்வன், விஜயன் இவங்கலாம் தயாரிப்பாளர்கள். கலைச்செல்வன் உங்களுக்கு தெரியும். ஆமா. அவரு தான் வந்து ஒரு என்னுடைய முதல் தொலைக்காட்சி தொடர்ல அறிமுகப்படுத்தினது அவர்தான். இளையர் அரங்கம் அப்படிங்கிற தொடர். அப்போது எனக்கு வயசு வந்து நான் ஒரு 15, 16 இருக்கும்னு நெனைக்கிறேன். என் முதல் அறிவிப்பாளரா நான் கலந்துக்கிட்டது. அதுக்கு முன்னால சின்ன சின்ன இந்த ஸ்கூல் நாடகங்கள், பாட்டு இந்த மாரி விஷயத்தலாம் கொஞ்சம் கலந்துருக்கேன். ஆனா அறிவிப்பு அப்படிங்கிறது சிங்கப்பூர் பொறுத்தவரைக்கும் பல பேர் என்ன வந்து ஒரு அறிவிப்பாளரா தான் பார்க்குறாங்க, இன்ன வரைக்குமே. நான் முதல்ல அ பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியான பிறகு நான் சேர்ந்தது போலீஸ் துறையில். சரி, நான் வந்து அந்த போலீஸ் ஸ்காலர்ஷிப்ல படிச்சதால அங்க 6 வருஷம் ஒரு பாண்ட் இருந்தது. ஒரு சரி. ஒப்பந்தம் இருந்தது அரசாங்கத்து கூட. அங்க தான் ஆரம்பிச்சேன். அதுதான் என்னோட தொழிலா இருக்குன்னு கூட நெனச்சேன்.
அந்த காவல்துறையில இருக்கும் பொழுதே நான் வந்து இந்த இந்த ஊடகத்துறையோட தொடர்போட தான் இருந்தேன். ஏன்னா என்னை வந்து அதான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல. நிகழ்ச்சிகள் படைக்கிறது கொள்றது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இந்த காலகட்டத்துல தான் எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை படைக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் வந்தது. அது தேசிய கலைகள் மன்றம். அவங்க வந்து அதுல என் கூட படிச்ச நளினி அப்படின்னு ஒரு ஒரு பெண். அவங்க வந்து ஒரு சிநேகிதி. அவங்க ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தெரியும் எனக்கு இலக்கியத்துல ஆர்வம் உண்டு. கவிதைலாம் ஓரளவுக்கு எழுதுவேன், கொள்வேன்னு தெரியும். நாங்க இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி பண்றோம். உங்களால புதுமை ஏதாவது குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "நான் கவிதை கராோகேன்னு ஒண்ணு செய்றேன்" அப்படின்னு. சரி. ஆ ஸோ அதுபோல கவிதை வந்து மக்கள் ரசிக்க முடியுமா? ஒரு பின்னணியில் இப்ப கராோகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னணியில வந்து ஒரு 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 ஒலி காட்சி போயிட்டு இருக்கும். அப்புறம் நம்ம பாடுவாங்க. அ அதே போல அந்த மாரி ஒரு காட்சி அமைப்புல ஒரு கவிதை வாசிப்பு அப்படின்னு வந்து ஒரு மாலை பொழுதுல ஏற்பாடு பண்ணி செஞ்சோம். நல்லா வந்தது. அத வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியா செய்ய முடியுமா? அப்படின்னு வந்து இங்க கேட்டாங்க. அப்ப நான் வந்து தயாரிப்பாளர்லாம் கிடையாது. நான் போலீஸ்ல வேலை பார்க்கிறேன். அ இத வந்து நான் போய் நம்ம மறைந்த சகோதரர் உதுமான் இருக்காங்க இல்லையா? ஆமா, ஆமா. அவங்கள்ட்ட சொன்னேன். சார் இந்த மாரி கேட்குறாங்க. என்ன செய்யலாமா? இது நல்ல தொலைக்காட்சி சரியா இருக்கும்பா. செய்வோம் அப்படின்னு. நாங்க 2 பேரும் தான் போய் முதல்ல பிரைம் 12ல வந்து புஷ்பலதா நாயுடு, அப்புறம் இவங்க நம்ம ஜிடி மணி அப்படின்னு ஒருத்தர். ம். இவங்க 2 பேருமே என்னுடைய அதுக்கப்புறம் என் கூட வேலை செய்றவங்களா ஆயிட்டாங்க. அவங்கள்ட்ட தான் அந்த இத சொல்லி அவங்க என்ன வந்து யூடிவி நிறுவனத்தோட தொடர்பு கொள்ள வச்சு, நான் இயக்குனரா இருந்து அவங்களுடைய அந்த மத்த ஏற்பாடெல்லாம் அவங்க அந்த நிறுவனம் பண்ண மாரி. இது பொழுதுபோக்கு. நான் வந்து ம். ஒரு 5 மணிக்கு எனக்கு வேலை முடியுது அப்படின்னா, நான் வந்து ஒரு 7 மணிக்கு அந்த யூடிவில இருப்பேன். வார இறுதியில தான் படப்பிடிப்பு நடக்கும். எனக்கு அந்த அந்த நேரத்துலலாம் எனக்கு வந்து நீங்க நம்ம அடிப்படை பயிற்சி எதுவுமே கிடையாது. ம். உணர்வு ரீதியா செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான். பேனா ஒரு முனை பேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. பேஷன் மாதிரி செஞ்சீங்க நீங்க ஆமா அத. பேஷன் தான். பேனா முனைங்கிற நிகழ்ச்சி 97, 8 அந்த காலகட்டத்தில நான் பண்ணது. அது அதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய நேர்காணல், ஓ! வைரமுத்து, ம். இது மாரி கவிஞர்கள். அதுக்கப்புறம் அந்த திரையில் கவிதை அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் இங்க உள்ளூர் கவிஞர்கள் எழுதிய படைப்புகள வந்து அதுக்கு ஒரு அ ஒலி இந்த இந்த மாரி ஓ! ஒரு வடிவம் குடுத்து கொண்டு வந்தது. ம். எம்டிவி மாரி ஆனா கவிதை தான் அடிப்படை. ஸோ ம். அந்த நிகழ்ச்சி வந்து அந்த வருஷத்துடைய சிறந்த கலாச்சார நிகழ்ச்சியா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அ ஏசியன் டெலிவிஷன் அவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. வெரி அதுல குட். வந்து சூப்பர். 2வது தான் வந்தது. 2வது ம். நிகழ்ச்சி. எனக்கு தெரியல இது இவ்வளவுலாம் போகுமா இது? ஏன்னா எனக்கு உணர்ச்சி மட்டும் இருந்தது. ஸோ பயிற்சி இல்லாமல் உணர்ச்சியோடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அ ம். அதான் ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருந்தது. அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, 6 வருஷம் முடிஞ்சது போலீஸ் ஃபார்ஸ்ல அந்த ம். ஒப்பந்தத்தில. கரெக்ட்டா வந்து மீடியாகார்ப்லேருந்து ஃபோன் வந்து நீங்க சேர்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்ப நானும் 2 பேருக்கு அந்த அழைப்பு. ஒண்ணு வந்து நம்ம தமிழ் ஆசிரியர் இப்போ ராஜசேகர். ஆமா. அவர் தான் சொன்னாரு. இந்த மாரி என்ன கூப்பிட்டுருக்காங்க அலி, நீங்களும் வாங்க 2 பேரும் சேருவோம் அப்படின்னு வந்து நாங்க 2 பேரும் இருக்கிற வேலைய விட்டுட்டு, ஓஹோ! சரி. எத நோக்கி போறோம்னே தெரியாம போய் சேர்ந்தது தான் மீடியாகார்ப். சரி. சரி, சரி. அப்ப வந்து தனியா ஒரு ஒளிவழி உருவாக்கணும். வசந்தம் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா. அந்த உருவாக்கத்துல எங்க 2 பேருடைய பங்களிப்பும் இருந்தது. அதுல ரொம்ப பிரமாதமா வந்துச்சு. வசந்தம் வந்த பிறகு ஒரு புதிய பரிணாமம் வந்து நெறைய ரீச், நெறைய மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்ப அந்த நேரத்துல. ஆம், அங்க தான் ஆரம்பிச்சது அந்த பயணம். அதுக்கப்புறம் அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுது. அதாவது இப்ப நான் இங்க வந்து சேர்ந்ததே நான் பெரிய படைப்பாளி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட. ஆனா அங்க போனா அது வந்து ஒரு நிறுவனத்த நடத்த வேண்டிய பொறுப்புல இருந்தோம். ஓ! அ சரி. ஆமா. ராஜசேகர் 3 வருஷம் இருந்து மறுபடி அ அவரு கிளம்பிட்டாரு. மறுபடியும் அந்த கல்வித்துறைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம் அத நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட வந்தது. தமிழ் அ ஒலிவழி, அதேபோல மலாய் ஒலிவழி 2யும் பார்த்துக்க சொல்லி குடுத்திருந்தாங்க. அது நல்ல வேலை. பல விஷயங்கள பண்ண முடிஞ்சது. ஆனா என்னன்னா, எனக்கு வந்து அந்த இன்னும் நான் ஏதாவது படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்பதான் சரி நம்ம சொந்தமா வெளியில போய் ஒரு நிறுவனம் ஆரம்பிப்போம். அது மூலமா படைப்புகள் ஏதாவது நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்துல சொந்தமா அந்த தி மீடியா நிறுவனம் ஆரம்பிச்சேன். அப்படிங்கிறது. 2005ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு கடைசி 2006 இப்ப இது வந்து ஆமா கிட்டத்தட்ட ஒரு 18, 19 வருஷம் ஆகுது. இப்ப இந்த ஊடகத்துறையில நெறைய கோர்சஸ் நெறைய வந்துருச்சு. ம். மீடியால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம், 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா மீடியால அவ்வளவு கோர்சஸ் இருக்காது. இப்ப ஈவன் பிரைவேட் யுனிவர்சிட்டீஸ் நெறைய ஓவர்சீஸ் யுனிவர்சிட்டீஸ் எல்லாமே சிங்கப்பூர்ல மீடியால நெறைய கோர்சஸ் அறிமுகப்படுத்துறாங்க. நெறைய மாணவர்கள் அதுல படிக்கிறாங்க.
அந்த மீடியா துறையில, ஊடகத்துறையில வந்து கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும், அல்லது இதுல தொழில் துவங்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த தொழில் முனைவர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பல விஷயங்களை தொட்டு உள்ளடக்கிய ஒரு ஒரு வர்ணனை ஊடகம் அப்படிங்கிறது. நம்ம ஜெனரலா மீடியா அப்படிங்கிறோம். ஆனா அதுல வந்து பல துறைகள் இருக்கு. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, படைப்பு சார்ந்த கற்பனை சார்ந்த விஷயங்கள் இருக்குது, செயற்கை தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இப்ப வந்துகிட்டு இருக்குது, இசை சார்ந்த விஷயங்கள் இருக்குது, தொடர்பு கம்யூனிகேஷன் இது சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுல வந்து முதல்ல வந்து நம்முடைய ஆர்வம் எதுல அப்படிங்கறது வந்து நிர்ணயம் பண்ணிக்கிட்டாக்கா நம்ம போற திசை எது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஒண்ணு. சரி. அப்புறம் ஊடகத்தை பொறுத்த வரைக்குமே பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது வந்து சில கோட்பாடுகளை தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு ஒரு விஷயத்துல பாண்டித்யம் வேணும் அப்படின்னாக்கா அதை பண்ணி பார்க்கணும். செய்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், தவறு செய்து திருத்திக்கிட்டு நம்மளுடைய அடிப்படையா இருக்கிற திறமைகளை வந்து இன்னும் மெருகேற்றி கொண்டு செப்பனிட வேண்டிய விஷயங்கள். அதனால ரெண்டு விஷயங்கள் கிளியரா வச்சுக்கணும். கோட்பாடுகளே செயல்பாடு அல்ல. அதாவது தியரி இஸ் நாட் பிராக்டிக்கல். இந்த துறைக்கு நுழைவதற்கான ஒரு 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 வாயில் தான் அது. ஒரு என்ட்ரன்ஸ். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அந்த வாயிலை கடந்து அவர்கள் வந்து செயல்முறை கலைஞர்களாக ஆகணும். தொழில்முறை கலைஞர்களாக செயல்முறை கலைஞராக ஆகணும்னாக்கா அந்த நுழைவாயில்ல நுழைஞ்சு வந்து அரண்மனையை கட்ட வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஒரு பொறுப்பு. ஆமா ஆமா. அதான் இந்த தருணத்துல வந்து எனக்கு நீங்க பேசும்போது ஞாபகம் வருது. இது மூலமா என்ன இந்த ஊடகத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அது மூலமா என்ன தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். அங்கதான் பெற்றோர்கள் வர்றாங்க, ஆசிரியர்கள் வர்றாங்க, நல்ல சமுதாயத்தின் மேல அக்கறை உள்ள நம்ம சீனி ஜஃபார் மாதிரி சகோதரர்கள்லாம் அங்கதான் வர்றாங்க. இதுவும் ஊடகம் தானே. சிங்கப்பூர்ல ஆட்சி மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. ஆனா இந்த தமிழ் மொழி ஒரு சிங்கப்பூர்ல ஒரு வாழும் மொழியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது செய்யணும்னே. நீங்க உங்க ஜமால் முகமது காலேஜ் சங்கம் வச்சிருக்கிறீங்க இல்லையா? ஆமா. அதுல எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நீங்க செய்றீங்க. எந்த மொழி பேசப்படவில்லையோ அந்த மொழி வந்து வாய்மொழியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேடையில வந்து நிகழ்ச்சியா செய்யறதுங்கிறது ஒரு ஏற்பாடு. அது வந்து ஒன்று கூடல், சமூக ஒன்று கூடல், மொழியின் அழகை அங்க வந்து ரசிக்கக்கூடியவர்கள் ரசிக்கிற இடம். ஏன்னா அப்படி விரும்பாதான் வரமாட்டான். ஆமா. இல்லையா? அது வந்து ப்ரீச்சிங் டு த கான்வெர்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே வந்து இதுல ஆர்வம் உள்ளவங்களை வந்து இன்னும் இதனுடைய நம்ம எல்லாம் ஒன்று கூடி சில விஷயங்களை ரசிச்சுட்டு போறது அல்லது கேட்டுட்டு போறது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. ஆனா மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று என்னுடைய தொழிலை பொறுத்தவரையிலே என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர்கள் எனக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள், நல்ல உதாரணமாக இருந்திருக்கின்றார்கள். மொழி அப்படிங்கிறதுல வந்து படிச்சு கொடுக்காம நான் படிச்சுக்கிட்டேன். உட்கார்ந்து அரிச்சுவடி அப்படின்னு வந்து அவங்க ஆரம்பிக்காம இயல்பா இருந்தாங்க பாருங்க. இயல்பா ஏதோ ஒரு சூழலை கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படிங்கறது நம்ம நாமளே கேட்டுக்கணும். இல்ல, உங்கள்ட்ட அன்றாட வாழ்க்கையில அவங்க பெற்றோர்கள் உங்கள்ட்ட தமிழ்ல பேசினாங்க. தமிழ் தான். அதாவது வீட்டுல பேச்சு மொழி தமிழாக இருந்துச்சு. ஆமா ஆமா. அததான் இன்னைக்கு வந்து தமிழ் அமைப்புகளும் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம அதை தான் வலியுறுத்தி சொல்றோம். பெற்றோர்கள் நீங்க முதல்ல வீட்டுல பிள்ளைங்கள்ட்ட கணவன் மனைவி தாய் தகப்பன் எல்லாருமே பிள்ளைங்கள்ட்ட தமிழ்ல முதல்ல பேசுங்க, தமிழ்லயே உரையாடுங்க, தமிழ் நிகழ்ச்சிகளை வந்து தொலைக்காட்சியிலையும் வானொலியிலையும் கேளுங்க, தமிழ் பத்திரிகைகளை படிங்கன்னு தான் நம்ம வந்து சொல்றோம். நூலகங்களுக்கு போங்க, லைப்ரரிக்கு போய் ஆமா. தமிழ் புத்தகங்களை படிங்க. ஆனா இதெல்லாம் இவ்வளவு சொன்னாலும் அந்த இளையர்களுக்கு வந்து அந்த பாடத்திட்டங்களுக்கு உண்டான அந்த கல்வியை மட்டும் படிச்சு பரீட்சையில போய் எழுதி பாஸ் பண்ணி மதிப்பெண்கள் பெற்றா போதுன்னு தான் பல மாணவர்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான். அதாவது தமிழை வந்து ஒரு பாடமா பார்க்க ஆரம்பிச்சு நம்ம எல்லாமே ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப யதார்த்தவாதிகள். ஆமா. அந்த யதார்த்தத்துல வந்து ஒரு தமிழின் இடம் அப்படிங்கிறதும் அந்த யதார்த்த அணுகுமுறைக்கு உட்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு பாடம் ஆயிடுச்சு. ஆமா. அது ஒரு பாடம் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரிதான் என் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டா கூட அவங்க எல்லாமே தமிழ்ல எப்படியும் ஏ வாங்கிடுவாங்க. ஆமா. என்னடா தமிழ்ல பேச மாட்டேங்கிறியே தம்பி அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஏ வாங்கி கொடுத்துட்டா இல்லையா? அதுதான். அதனால இப்ப நம்ம அந்த அந்த மார்க்கு கொடுக்குற முக்கியத்துவமே நமக்கு எதிராக கொஞ்சம் வேலை பார்க்குதோ அப்படின்னு தோணுது. இது வந்து பாடம் இல்ல. இதுதான் நீ. இதுதான் உன்னுடைய உலகம். இதுதான் உன்னுடைய இயல்பு அப்படிங்கிறது வந்து எப்படி அதை திருப்பி வெளியேற்ற முடியும்னு தெரியல. அது இன்னொரு அதுதான் நம்முடைய முகவரி. தமிழ் மொழி தான் நம்முடைய பண்பாடு.
ஆமா. அதுதான் நம்முடைய அடையாளம்ங்கிறத இந்த இளைஞர்களுக்கு நாம புரிய வைக்கணும். கண்டிப்பா. நம்ம ஊற்றுக்கண் அதுதான். ஆமா. இதுல இன்னொரு ஆபத்தும் இருக்குண்ணே. அப்படி நம்ம செய்ய மறந்தோம்னு வச்சுங்களேன். சரி. இப்ப நம்முடைய சினிமா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு 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 விஷயம் நம்ம வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. நம்ம ஆமா இப்ப ஊரா இருந்தா இப்ப உங்க மாதிரி அதாவது இஸ்லாமிய வானொலி அப்படின்னாக்கா அவர் சினிமா பார்த்தாலே வந்து அவர் வந்து தண்டனைக்குரிய மனிதர் ஆயிடுவாரு. ஆமா ஆமா கண்டிப்பா. அது உங்களுக்கு தெரியும். ஊர் ஆமா கட்டுமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சினிமா, இப்ப நம்ம பார்க்குற தொலைக்காட்சி நாடகங்கள் இதை எல்லாத்தையுமே நம்முடைய கலாச்சார போதினிகளா நம்ம பிள்ளைங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். சரி நம்முடைய சமூக கலாச்சார போதினிகளா இந்த சினிமாவையோ அல்லது நாமையோ பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க. சரி. அது வந்து அவ்வளவு ஆரோக்கியமான விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் வருது. ஆமா ஆனா 100க்கு 20 விழுக்காடு அப்படின்னு வச்சா கூட மத்தத வச்சு என்ன மத்ததுடைய தாக்கமும் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்ப அத நம்ம சரியா வகுத்துக்கணும். ம். நம்முடைய கலாச்சாரங்கிறது எது? இப்ப நம்ம நிலைமை இன்னொன்னு இருக்குது. நம்ம நம்ம கலாச்சாரம்னு சொல்லும்பொழுது நம்முடைய இஸ்லாமிய வாழ்வியல் ஒண்ணு இருக்கு நமக்கு. ஆமா அதுக்கப்புறம் தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆமா அப்ப இந்த 2 இடத்தையும் நம்ம வந்து சரியா வச்சுக்கணும். நம்முடைய சொத்துக்கள் அப்படின்னாக்கா, நம்ம அடையாளத்த பொறுத்தவரைக்குமே இந்த 2 தான் நம்முடைய அடையாளம். சோ இத கண்டிப்பா. நம்ம சரியா வச்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கு. ஊருடன் கூடி வாழ்வதற்கு நம்ம சகோதரர்களாக ஒருத்தர் ஒருத்தர் பழகுறதுக்கு வந்து அது தமிழ் மொழி மாரி ஒரு ஏற்பாடு இருக்குமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா. அதுல அது சிங்கப்பூர்ல அதுக்கு தகுந்த ஒரு அற்புதமான ஒரு உகந்த சூழல். ஆமா. ஒரு தமிழ் குடும்பத்தார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரஸ்பரமாக ஒரு எந்த விதமான ஒரு வேற்றுமையும் இல்லாமல் நல்ல இணங்கி செயல்படக்கூடிய நல்ல ஒரு சூழல் ஏப்ரல் மாதம் முழுவதும் தமிழ் மொழி விழான்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு வகையில நம்ம மிகுந்த பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் அதெல்லாம். ஆமா. அந்த சமூக நல்லிணக்கத்துக்கு அதெல்லாம் வந்து அதுதான் அந்த சமூக நல்லிணக்கத்த கட்டி வைக்கின்ற அல்லது ஒரு ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போயிருக்கிற ஒரு 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 கயிறுனா அதுதான். அந்த நிச்சயமா. மொழிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய அதான் பல பல பின்னணியிலேருந்து வர சகோதரர்கள் எல்லாமே நம்ம வந்து சகோதரர்களா பார்க்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த சமூகத்துக்குள்ளேயாவது நம்ம அது மாதிரி பார்க்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கெல்லாம் வந்து தமிழ் மொழிக்குடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2வது கலாச்சாரம், மொழி, சரித்திரம். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மனிதனை பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லையே. அதெல்லாம் வந்து கழிச்சிட்டு நீங்க பார்த்தீங்க. வடிகட்டி அப்படியே இதெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டோம்ப்பா. நீ அப்படியே ஒரு 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 மனிதனா ஒரு உலக பிரஜையா இருக்கிற அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி அப்படி ஆமா அப்படி இருக்கிற ஆமா. மனிதனை அப்ப இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எப்படி போக போகுது? நம்முடைய வருங்காலம் இதனால என்ன ஆகும்? எப்படி நம்ம இதுக்கு தயார் செய்யலாம்? என்ன அது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர்? அதாவது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசும்பொழுது, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அதை வரவேற்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து அக்கறைகளும் இருக்கு. ம். இது எப்படி போகும்? நீங்க கேட்ட கேள்விதான். இது எப்படி போகும்? எந்தெந்த துறையை பாதிக்கும்? இப்ப என்னுடைய ஊடகத்துறை எடுத்துக்கோமே. லால் சலாம் படத்துல வந்து ஒரு பாட்டு நம்ம ரஹ்மானுடைய ஒரு பாட்டு நம்ம ஷாவுல் ஹமீது மறைந்த ம். பாடகர் ஷாவுல் ஹமீது ஆமா. அவருடைய குரல்ல இடம்பெற்ற ஒரு பாட்டு. அஹ் அது அது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. எப்படி இது வந்து நம்ம இதை பாதிக்குதே அப்படி இப்படின்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அது வந்து ஒரு நான் ஊடகத்துறை மட்டும் பத்தி பேசுறேன். இப்போ வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு இது ஆமா. இதை பயன்படுத்தி வந்து ஒரு பாடகர் மாதிரி பாட வச்சிடலாம். ம். இந்த சுதியில பாட வைக்கலாம். இந்த ஒரு 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 மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஆமா. இப்போ வந்து ஒரு 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 திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படின்னு வந்து போடுவாங்கல்ல. அப்பெல்லாம் நான் வியப்பா பார்ப்பேன். அந்த கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படிலாம் பார்க்கும்போது பி. மாதவன் அப்படின்னு வரும். பாலச்சந்திரன் வரலாம் வியப்பா பார்ப்பேன் நான். இதெல்லாம் வந்து இப்போ வந்து போட்டுட்டு சேனா நுண்ணா அப்படின்னு போட்டா எப்படி இருக்கு? செயற்கை நுண்ணறிவு போட்டா எப்படி இருக்கும்? அது சரி. அப்படின்னு இனிஷியல் மட்டும் போட்டா எப்படி இருக்கும்? ஆனா பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு மனிதர்கள் சொல்லக்கூடிய கதைகள் வந்து நுண்ணறிவு சொல்ல முடியுமா? அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம எந்த இடத்துக்கு வரோம்னாக்கா, உயிர் உள்ள உணர்ச்சி பூர்வமான கதைகளை சொல்ல முடியுமா? அப்படிங்கிற ம். ஒரு விஷயம். ஆர்டிபிஷியல் ம். இன்டெலிஜென்ஸ் ஒண்ணுனாக்கா கத்துக்கிட்டு அதை திருப்பி 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 ஈஸியா செய்யக்கூடிய ஒரு 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 ம். ஏற்பாடு முக்கியமா. அதுல வந்து மருத்துவத்துல அதை வரவேற்கிறோம். இப்ப எங்க துறையில இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நானே பயன்படுத்திட்டு இருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு பேட்டி படிச்சேன். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சொல்றாரு,
இன்னும் 5 அல்லது 10 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு மூலமா எங்களுக்கு நிறைய இசை கருவிகளே எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு ஒரு பேட்டியில அவர் சொல்றதை நான் சோசியல் மீடியால பார்த்தேன். அப்படின்னா அப்போ இப்போ தபலா வாசிக்கிறவங்க, கித்தார் வாசிக்கிறவங்க, ஹார்மோனியம் வாசிக்கிறவங்க, பியானோ வாசிக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு என்ன செய்வாங்க? அவங்களாம் எங்க போவாங்க? இதுக்கு என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க? நான் வந்து வேற மாதிரி பார்க்குறேன். சைனால தயாரிக்கப்படுற ஒரு ஒரு காலனி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு சரி. ஃபேக்டரியில தயாரிக்கப்படுற ஒரு காலனி. அது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு விலை வைங்களேன் அதுக்கு. சைனால தயாரிக்கக்கூடிய ஒரு காலனி. காலனி. ஒரு ஒரு சராசரி சரி ஒரு 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 $3 வச்சுக்கங்களேன். ஒரு 3 வெள்ளின்னு வச்சுக்குவோம். ஒரு 3 வெள்ளி வச்சுங்க. அதே நேரத்துல அது அது எப்படி இருக்கும்? நேர்த்தியா இருக்குமா? சரியா அளவுலாம் கரெக்ட்டா இது இருக்குமா? ஓரளவு உலகம் முழுக்க சைனா ப்ராடக்ட் தானே போயிட்டு இருக்கு. சரி. அப்ப அத வந்து மில்லியன் கணக்குல உற்பத்தி பண்ணுவாங்க. அப்படிதானே? ஆமா. ஓகே. மில்லியன் கணக்குல உற்பத்தி பண்ணுவாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே கோடுகள், அ அளவு, நிறம், ம். தரம் ஆமா. எல்லாமே வந்து பயன்படுத்தப்படுற மெட்டீரியல். அது 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 எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாரி இருக்கும். ம். எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும். குவாலிட்டி செக்லாம் போய் தான் வரும். நமக்கு ஆமா. அதுல எந்த ஒரு பெரிய குறைகள் பார்க்க முடியாது. கார்கள் ஆமா. அப்படிதான். எல்லாத்தையும் நீங்க அப்படியே நான் ஒரு காலனிங்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க மத்தத சரி, வச்சு நீங்க பொருத்தி பார்த்துக்கங்க. சரி, சரி. 3 வெள்ளி அப்படின்னு விலை வச்சீங்க. ம். சரி. இப்போ நீங்க போய் அ நீங்க இப்ப கிழக்கு பாக்கவே பரேட் போறீங்க. அங்க வந்து ஒரு சரி. ஒரு ஒரு காலனி செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ம். அந்த காலனி செய்யக்கூடியவர்ட்ட நீங்க ஒரு ஆர்டர் குடுக்குறீங்க. எனக்கு இந்த மாரி ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. அதுல விஷயம் என்னன்னாக்கா, அவரு வந்து கையால தான் தைப்பாரு. ம். அதுக்கு ஒரு விலை வைங்களேன். ஒரு 50 இல்ல வெள்ளி நீங்க கேட்பாரு. நீங்க ஆர்டர் குடுக்க வேண்டாம். அவரே சரி. கையால தச்சு சில பொருட்கள் விக்கிறான்னு வச்சுக்கங்க. அதுக்கு ஒரு விலை வைங்க. ஆமா. அது வந்து எப்படி ஒரு 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 50 வெள்ளி வைங்களேன். 50 வெள்ளி. 3 வெள்ளி எங்க? 50 வெள்ளி எங்க? ஆமா. இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்கு, இருக்கு. இதுல இந்த இந்த வித்தியாசத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ம். வந்து பொருள் சார்ந்த வித்தியாசமா? அ இல்ல டெக்னாலஜி சார்ந்த விஷயம் சொல்லலாம். டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பம் செல்ல முடியாத சில பிரதேசங்கள் உண்டு. அதனுடைய ஆளுமைக்கு கொண்டு வர முடியாத சில பிரதேசங்கள் உண்டு அப்படிங்கிறது தான் இத வந்து காட்டுது. அவரு தச்ச அந்த அந்த காலனில பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த மெஷின் தச்சுச்சே, இந்த மெஷின் தச்ச அளவுக்கு நேர்த்தியா இது இருக்காது. ஆமா. அதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கலை அப்படிங்கிற ஒரு 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 சின்ன உயிர் ஆமா. இருக்கும். ஒரு நிச்சயமா. உயிர்ப்பு இருக்கும். ஒரு ஆமா. அழகியல் இருக்கும். ஒரு தனித்துவம் இருக்கும். தனித்துவம்ங்கிறது தான் முக்கியமான வார்த்தை அதுல. ஆமா, ஆமா. தனித்துவம் இருக்கும். மனிதனுடைய திறமை முத்திரையாக அங்க அந்த அந்த பொருள்ல பதிஞ்சிருக்கும். இன்னைக்கு சொல்லுவாங்களே இது இது வந்து ஹேண்ட்மேட். ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆ. கொஞ்சம் அத பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதனுடைய ஒழுங்கு அதுல இருக்கு. ஆனா அந்த ஒழுங்கு தேவையில்ல நமக்கு. ஆமா. அது ஒழுங்கு இல்லாதது தான் அதுல அழகு. ம், ம். பாருங்க, அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சிருக்கிறான். நம்ம எல்லாம் மெஷின்ல தயாரிக்கப்பட்ட மாரியா இருக்கிறோம். அது சரி. அ ஒரு ஒரு வித்தியாசங்கள். இப்ப நீங்க அழகா இருக்கிறீங்க. அ அடிக்கடி என்னுடைய நண்பர் ஜஃபர் சொல்லுவாரு, "பாரு உன்னோட நான் அழகா பொறந்துட்டேன்னு" அடிக்கடி சொல்லுவாரு. சரி. சோ அல்லாஹ் தஆலா நம்மள படைச்சது வந்து அவன விட படைப்பாளி இருக்க முடியுமா? அவன விட ஒரு 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 அதான். படைப்பாளி அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு தான் அதான், அதான், வந்து அதான். பொருத்தமான பெயர் தான். அதுதான் விஷயம். அதுதான் விஷயம். அந்த தனித்துவம் இருக்கு பாருங்க. நம்ம எல்லாருமே வித்தியாசமா இருக்கோமே பார்க்கறதுக்கு. ஆமா. ஒரே சீரா இருந்தாக்கா எப்படி இருக்கும்? நீங்க யாரு, நான் யாருன்னு நமக்கே தெரியாது. கரெக்ட். ஆ இதுதான் செயற்கை செயற்கை நுண்ணறிவு. அ நுண்ணறிவுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆர்டிபிஷியல் ஆமா, ஆமா. அதுல அத நம்ம ஒரு கருவியா மட்டுமே பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, சரி, சரி. பாருங்க 1850களுக்கு பிறகு வந்து ஸ்டீம் என்ஜின்லாம் அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. ம், மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தவங்கலாம் வந்து அ விரைவு வாகனத்துலலாம் போயிட்டுருக்கிறோம். ம். மகிழ்வு ஊர்திலாம் வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் வந்து 1850 இப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு. அந்த காலகட்டத்திலே இந்த கேள்வி இருந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பா. ஐயோ! நமக்கு இப்ப மாட்டு வண்டி ஓட்டுறவங்கலாம் இப்படி யாராவது ஆமா, இந்த கார்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறது ஆமா, இப்ப மாட்டு வண்டிகள் இல்ல. குறைஞ்சிருச்சு. இருக்கு. ஆனா ஆமா. ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் வந்து உண்மதான். ஆனா அதனாலேயே ஒரு வசதிகள் வந்ததாலேயே வந்து இந்த இந்த தொழில்கள் மாறப்போகுது, மறையப்போகுது. சமூக ஏற்பாடுகள் மாறப்போகின்றன. தொழில்நுட்பம்ங்கிறது இது எல்லாத்தையும் வந்து அதனுடைய தாக்கம் இது எல்லாத்தையும் வந்து நீக்கமற இருக்க தான் போகுது. ஒரு புதிய உலகத்தை சிருஷ்டிக்க போகும் ஏற்பாடு தான் இது எல்லாமே கரெக்ட்டு. இது எல்லாமே இருந்தாலும் கூட,
இந்த யுவன் சங்கர் ராஜா சொன்னதால சொல்றேன். இந்த கலை அப்படின்னு வரும்பொழுது, இந்த செயற்கை நுண்ணறிவு தொட முடியாத ஸ்பரிசிக்க முடியாத சில பிரதேசங்கள் இருக்கு. இருக்கு. ஓகே. உதாரணமா, படைப்பு அப்படிங்கிறது வந்து உற்பத்திக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆ, உற்பத்தி அப்படிங்கிறதுக்கும் படைப்பு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இங்க நம்ம எப்ப பயப்பட ஆரம்பிச்சோம், இது படைப்பா உற்பத்தியா அப்படிங்கிற ஒரு சின்ன சர்ச்சை இப்ப போயிட்டு இருக்குது. சைனால உள்ள அந்த 3 வெள்ளி காலனியா அல்லது கையால் தைக்கப்பட்ட அந்த அந்த காலனியா? காலனி. இப்ப ஆமா. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த மிஷின் வந்து நீங்க பண்ற அளவுக்கு ஹேண்ட்மேடா பண்ணுன்னு சொல்லலாமே ஒழிய, ஹேண்ட்மேடுங்கிற அந்த அந்த ஒரு அதுவே ஒரு மந்திர ஒரு 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 மந்திர சொல் தான். ஒரு மயக்கம் கொடுக்கின்ற விஷயம் தான். அதுல ஆமா. நமக்கு இன்னும் ஈடுபாடு இருக்கு. சோ அந்த மனிதம் அப்படிங்கிறதுக்கு வந்து மதிப்பு எப்போதுமே இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இது கருவி. ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னாக்கா, அதுக்கு அடிமையா நம்ம வர ஆரம்பிச்சிருவோம்னு அர்த்தம். கண்டிப்பா. நம்முடைய உணர்வுகள் கூட அதனால உணர முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு, நம்ம உணர்வுகளுடைய ஆழத்தை ஒரு செயற்கை நுண்ணறிவு ஒரு ஒரு மென்பொருளால அல்லது ஒரு 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 ஏற்பாட்டால அந்த நிலைக்கு வர முடியும் அப்படின்னா, ஒரு ரோபோட்டுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம வரமாட்டோம்னு தான் தோணுது. வரவிட மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த உலகம் வந்து நமக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தின் மாபெரும் விஞ்ஞானியுடைய எண்ணமாவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா சொன்னீங்க. இதுல இன்னொரு செய்தி, கலை என்ற அந்த ஒரு சொல்லுக்கு வந்து என்ன ஒரு விளக்கம் நீங்க சொல்லுவீங்க? கலை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அல்லது ஒரு சிறந்த கலைஞனாக இருப்பது எப்படி அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு லட்டின் வாசகம் ஒன்று உண்டு. சரி. யூனிவர்சிட்டி படிக்கும் பொழுது கலை எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு வந்து கலை, அழகியல், கலையியல் இதை பத்தின ஒரு ஒரு பாடமா படித்தேன். அதுல வந்து ஒரு லட்டின் வாசகம் இருக்கு. கலை என்பது என்ன என்பதை பற்றி விவாதம் சாத்தியமில்லை. கலை என்பது என்ன என்பதை பற்றிய விவாதம் இலக்கில்லாத விவாதம், சாத்தியப்படாத விவாதம். உங்களுக்கு கலை அப்படிங்கிறது நீங்க தான் உணர்வீங்க. எறும்புகள் வரிசையா போறது உங்களுக்கு கலையா தெரியலாம். ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க உட்காரும் போது உங்க மேல விழுந்து உங்க 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 விழுந்து உங்க சட்டையை நினைச்ச மழை துளி வந்து நீங்க அதை கலையா பார்க்கலாம். எங்கேயோ ஒரு ஒரு ஓவியம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கொடூரமான ஒரு மனிதனை வந்து நம்ம பார்க்கறதுக்கு அருவருப்பு அடைவோம். ஆனா அதே ஒரு மனிதனை வந்து ஓவியமா ஒருத்தன் படைக்கும்போது, ஆஹா என்ன தத்ரூபமா இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 பெரிய ரசனை வந்து நம்மெல்லாம் பெரிய ரசிகர்கள் ஆயிருவோம் அந்த காலகட்டத்துல. நான் எங்கேயோ ஒரு புத்தகத்துக்கு விமர்சனம் எழுதினேன். அதுல வந்து நான் எழுதினது தான் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு. ரசனை என்பதே நமக்கு தோன்றவில்லையே என்ற ஒரு உணர்வு தானே. அப்ப கலைஞன் அப்படிங்கிறவன் வந்து இந்த உணர்வை தூண்டக்கூடியவனா இருக்கணும். அந்த 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 குரல்ல இருக்கிற அந்த அந்த ஒரு சாகசத்தை நம்மளால ரசிக்கும். அப்படிங்கிறோம்ல. ஆமா. ஒரு ஒரு ஓவியத்தை பார்த்து நம்ம தலையிலானாலும் இப்படி ஒரு இதை படைக்க முடியாத கவிக்கோ அவருடைய ஒரு 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 வரி போதுமே, இந்த கண்ணீர் தனக்காகவே அழுகிறது ஓர் அழகான இடத்தை விட்டு விட்டு வந்ததற்காக அப்படின்னு எழுதியிருக்காரு. உங்களுக்கு உங்க நண்பர் வைரமுத்துடைய அவன் பட்டு வேட்டி பற்றி ஒரு கனாவில் இருந்த போது கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டது அப்படிங்கிறதுலாம் வந்து இது இது எல்லாருமே சுதந்திரத்தை பத்தி இந்திய சுதந்திரத்தை பத்தி பேசியிருக்காங்க கொண்டிருக்காங்க. ஆனா இது பாருங்களேன், இது சொல்றீங்கல்ல, இந்த ஆகாவை உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தன் வரவழைக்க முடியும் என்றால் அவன் ஒரு கலைஞன் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்காக ஒரு பொதுவான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். எங்க பார்த்தாலும் ஒரே வேலை பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. இந்த வார்த்தை அடிக்கடி பல நேரத்துல நம்முடைய காதுல விழுது. இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு? இதை எப்படி சமாளிக்கலாம்? என்ன நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து அது இறைவனுடைய நாட்டம். இது இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும். ஒரு ஒரு நம்பிக்கையாளனா நம்ம வந்து பிஸ்மி ரேடியோ அதனால வந்து சொல்லலாம். ஒரு நம்பிக்கையாளனா வந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நமக்கு தெரிஞ்சே வந்து பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க.
பச்சிளம் குழந்தைகளை இழந்த இதை விடலாம் ஸ்ட்ரெஸ் இருக்க முடியுமா வாழ்க்கையில? இது வந்து நித்திய தண்டனை இல்லையா? அப்படின்னு உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லையா? இதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னாக்கா, பல விஷயங்கள நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டது. இங்க தான் ஆன்மீகம் வருது. இங்க தான் நம்முடைய ஈமான் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்கல்ல, எப்படி கடந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கும் பொழுது, எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பார்க்கிறேன். அந்த இறை நம்பிக்கை, ஆம், சரி, இதுவும் இதுதான் நீ எனக்கு விதிச்சிருக்கிற அப்படிங்கிற அந்த 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 ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த இடத்த விட்டு நம்மளால ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. அது இருந்ததுன்னா, வலிக்கும். வலிக்க தான் செய்யும். வலிக்க தான் செய்யும். எரிச்சல் வரதான் செய்யும். ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த தாக்கம், இந்த கஷ்டங்களுடைய ஆக்கிரமிப்பு இதெல்லாம் எவ்வளவு அந்த அவகாசம் குறையும்னு நினைக்கிறேன். இந்த அதனுடைய வீரியம் குறையும்னு நினைக்கிறேன். அவகாசம் குறையும்னு நினைக்கிறேன். இந்த ஏன்னா நேர்காணலுடைய ஒரு பெரிய செய்தியாக நான் இதை பார்க்கிறேன். நம்ம பிஸ்மி நேயர்கள் இதை இப்போது நம்மளோடு கேட்டிருக்கக்கூடிய நண்பர்கள், உலக மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல மெசேஜ் நீங்க சொல்றீங்க. அதாவது அது டிப்ரெஷனா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், தோல்வியா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப நீங்க சொல்ற மெசேஜ் அதை ஏற்றுக்கொள்ளணும். எங்கேயோ ஒரு தடவை படிச்சது, அக்செப்டிங் த சிச்சுவேஷன் இஸ் த பெஸ்ட் ரெமெடி. என்ன நடக்குதோ அப்படியே நம்ம உள்வாங்கி ஏத்துக்கிட்டு சகிச்சுக்கிறது. அப்ப அல்லாஹ் பொறுமையாளர்களின் பக்கம் இருக்கிறான் என்ற அந்த இறை வசனமும் இதோடு இணைஞ்சு நம்ம ஒரு துணையா நிக்கிற மாதிரி நமக்கு அந்த ஒரு உணர்வு ஏற்படுது. ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஒரு அழகான ஒரு ஒரு நல்ல அனுபவம் சார்ந்த ஒரு செய்திய நம்ம நேயர்களுக்கு நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அற்புதமா இருக்கு. என்ன நான் இப்படி சொன்னதால தயவு செய்து இவர் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாரு. இவர் வந்து ஒரு ஒரு பக்குவம் பெற்ற மனிதரா தயவு செய்து நான் என்ன காமிக்க விரும்பல. அந்த மாதிரி தயவு செய்து என்ன நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் இருக்கிற அந்த இந்த அழுத்தங்களால பாதிக்கப்படுற ஒரு சராசரி அது சரி. மனிதன் தான் நான். அதுவும் நான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். ஏன்னா அது அதை வச்சுதான் என்னுடைய சரி, சரி. ஒரு படைப்பாளா இருக்கிறதால இருக்கலாம். இது என்னுடைய இது. ஆனா மேபி வயது காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அனுபவங்கள் காரணமா இருக்கலாம்னு சொல்லலாம். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்ப அதிகமா இருக்குது. அண்ட் யூ ஆர் ரைட். கரெக்ட். அக்செப்டிங் இஸ் இப்ப த ரெமெடி. ஒரு இன்னொரு கேள்வி, பொதுவான ஒரு கேள்வி. வாழ்க்கையில பலரும் எதையோ தேடி நம்மெல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். அது பொருளாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், மறுமையினுடைய பொருத்தமாக, இறை பொருத்தமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒரு பயணத்துல ஒரு இலக்கு நோக்கி போறாங்க. மனிதர்கள் அஹ், பணத்தை தேடி வாழ்க்கையை தொலைக்கிறாங்க அப்படின்னு யாரோ எழுதுனது கூட படிச்சது ஞாபகத்துக்கு வருது. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய மனசுல, உங்க பார்வையில வாழ்க்கை அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சொல்லுக்கு நீங்க என்ன பொருள் சொல்லுவீங்க? நான் வந்து இத வந்து கடன் வாங்கி தான் சொல்றேன். சரி. இது என்னுடையதா நீங்க எடுத்துக்க வேண்டாம். ரசூலுல்லாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்க நமக்கு போதிச்ச பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எப்போதுமே இருக்கிற மாரி வந்து உங்களால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க தேடிக்கங்க. அதே நேரத்துல நாளைக்கே மரணிக்கக்கூடிய ஒரு பார்வையோடு இந்த வாழ்க்கைய நடத்திச் செல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது மரணத்திற்கு முன்னால் மரணித்து விடுங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு நம்ம கேட்டிருக்க அவங்களுடைய ஒரு சொல் தான். இது எல்லாமே இப்ப நீங்க கேட்கிறது வந்து வயது ஆகன்னு நினைக்கிறேன். இது வந்து மேபி முதிர்ச்சி. எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்படிதான் யோசிப்போமோ அப்படின்னு கூட தோணுது. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. எதுவுமே நம்முடையதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அற்புதம். சரியா சொன்னீங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு நீச்சல் குளத்துக்குள்ள உள்ள மூழ்கி எந்திரிக்கிறோம்ல, அதுல கூட வந்து ஏதாவது ஒரு சில நம் உடம்பாவது நனையும். ஆனா, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, உள்ள இறங்கி மூழ்கி, குளிச்சு, நீந்தி, திருப்பி கரையேறும் பொழுது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்த லௌகிக உலகத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். எதுவுமே தேங்கி தங்காத ஒரு 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 நீச்சல் குளம் தான் வாழ்க்கை. இது நம்ம நம்ம கொடுக்கிற அனுபவங்கள் இருக்கு பாருங்க.
நம்முடைய அது சுகமா இருக்கட்டும், அல்லது நம்ம ஒரு கட்டத்துல வந்து மூச்சு திணறி இருப்போம். அல்லது நம்ம போட்டி போட்டு நண்பர்களோட போட்டி போட்டு ஜெயிச்சிருப்போம். அந்த அந்த நீ அந்த அந்த நீச்சல் குளத்துல விளையாடியிருப்போம், சிரிச்சிருப்போம். கண்ல உள்ள தண்ணி போய் குளோரின் உள்ள போய் கண்ணு எரிச்சல் கொடுத்துருக்கும். இந்த அனுபவங்கள் தான் தேங்கியிருக்கும். அதாவது உருவமில்லா விஷயங்கள் தான் தேங்குமே ஒழிய, ஆம், உருவமுள்ள எதுவுமே நமக்கு நம்மோடு கடைசி வரை தேங்கப் போவதில்லை. நம்ம எடுத்து செல்ல போறதும் இல்ல. ஒரு விஷயத்த வந்து நம்மை கொண்டு போக முடியாது அப்படின்னு இந்த இந்த உடல கூட நம்ம கொண்டு போக மாட்டோமே. இந்த இந்த உடல் இருக்கே, இத கூட நம்ம கொண்டு போக மாட்டோம். இல்லையா? அப்ப நம்ம கொண்டு போற விஷயம் நமக்கு கத்துக் கொடுக்கப்பட்டது நம்முடைய ரூஹ் மட்டும்தான். நம்முடைய ஆத்மா மட்டும்தான். செயல்கள் மட்டும்தான். அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இப்ப கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு சொந்தம் இல்ல. ஆனா கண்ணுக்கு தெரியாம நாம வந்து சேர்த்துக்கிட்டோ அல்லது செலவழிச்சுட்டோ இருக்கோம்ல. இந்த 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 கணக்கு நீங்க வந்து ஒரு கணக்கு மேதையா இருக்கிறதால உங்கள்ட்ட சொல்றேன். சரி, சரி. இந்த கூட்டல், கழித்தல் தான் வாழ்க்கை. இதில் சேகாரம் எது, சேதம் எது அப்படிங்கிற அந்த அந்த 2 கோடுகளுக்கு நடுவுல தான் நாம நடந்துகிட்டு இருக்கோம். இப்படி சொன்னதால, இதையெல்லாம் நான் உணர்ந்த மனிதனா தயவு செய்து என்ன பார்க்காதீங்க. இதனுடைய நிதர்சனத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுகிட்டு இருக்கிறேன். ஒரு கால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் வாழ்க்கையின் சித்தாந்தமா ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம எல்லாருக்குமே இன்ஷா அல்லாஹ். ரொம்ப அழகா சொன்னீங்க. மனிதனுக்கு உண்டான ஒரு புத்திமதி, ஒரு எச்சரிக்கை, இது இந்த வீடு எனக்கு, இந்த லேண்டட் ப்ராப்பர்ட்டி எனக்கு, இந்த BMW கார் எனக்கு, நான் ஃப்ரீ ஒருத்தர் இருந்து என்கிட்ட கேட்டாரு, காதர் நீங்க இருக்கிறீங்களா வீடு, அது ஃப்ரீ ஹோல்டா லீஸ் ஹோல்டான்னு என்கிட்ட கேட்டார். ஆமா. இதை நான் பிஸ்மி நேயர்களுக்காக பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் கேட்கிறாரு, நீங்க இருக்கிற வீடு வந்து ஃப்ரீ ஹோல்டா லீஸ் ஹோல்டான்னு என்கிட்ட கேட்டார். நான் திரும்ப அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய ரூஹ் வந்து உயிர் ஊசலாடிட்டு உயிர் இருக்குதே, இந்த உயிர் வந்து ஃப்ரீ ஹோல்டா லீஸ் ஹோல்டான்னு நான் திரும்ப கேட்டேன். நம்முடைய ரூஹ், நம்முடைய ஆத்மா, நம்முடைய உயிர் வந்து லீஸ் ஹோல்டு. அது கூட எத்தனை வருஷம்னு தெரியாது. ஆனா லீஸ் ஹோல்டாக இருக்கக்கூடிய உயிருக்கு ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டியை தான் உலகம் தேடுது. வானங்களும் பூமியும் அதற்கு இடையே உள்ள அனைத்தும் எனக்கே சொந்தம் என்று அந்த ஏக இறைவன் சொல்வதை நாம் ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்த்தா அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் வந்து நமக்கு புரிஞ்சுக்கும். நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே நினைச்சு பார்க்கிறோம்னு. ஆமா, நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அதாவது மனம்ங்கிறது வந்து ஒரு சிந்தனையில நிலை பெறுவது அப்படிங்கிறது ஒரு அப்படி இல்ல. அதனுடைய இயல்பு அப்படி கிடையாது. ஒரு எண்ணம் வந்து அழுத்தம் அது மட்டுமே நிலையா இருந்ததுனாக்கா, இங்க பல குழப்பங்கள் வராது. ஆனா கண்டிப்பா. பல சிந்தனைகள்ல அ இருக்கிறோம். அம் ஸோ 2 குதிரையிலே ஒரு மனிதன் போவதென்ன அப்படிங்கிற வரி ஒரு பாட்டோட வரி. அம் குடும்பம் ஒரு கதம்பம், பல வண்ணம் பல வண்ணம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஆமா, ஆமா. எம்எஸ்வி பாடுவார். ம். வந்து 2 குதிரையிலே ஒரு மனிதன் போவதென்ன, 2 நினைவுகளில் ஒரு மனிதன் வாழ்வதென்னு நினைக்கிறேன் அந்த வரி. யாரோ இது வாலியா, கண்ணதாசனா ம். அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அற்புதமான வரி. இதுதான் நம்முடைய இது. ஆமா, ஆமா. இந்த 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 2க்கு அதான் இந்த லௌகீக உலகத்துக்கும், இத கடந்து ஆகிரத்துக்கும் நடக்கிற அந்த அந்த பரிவர்த்தனை, அந்த போராட்டத்து உள்ள சிக்கிக்கிட்டவங்க தான் நாம எல்லாமே. ஆமா, உண்மையா சொன்னீங்க. இது எங்கேயோ தப்பிச்சு நம்ம எங்கேயோ இந்த இந்த தெளிவோட நம்ம போகணும். அதுக்கு தான் நம்ம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதே அதுக்காக தானே. ஆமா, நிச்சயமா, நிச்சயம். யூனோ ரொம்ப சின்ன ஆயத்து. ஆனா ரொம்ப அற்புதமான ஒரு ஆயத்து. ஆமா, ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து நல்ல விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டு பொறுமையா இருக்கணுங்கிற ஆமா. அந்த அந்த இடத்துக்கு நாம எல்லாமே வரணும். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. முயற்சி பண்ணுவோண்ணே. ஒரு நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. ம். நம்முடைய நேர்காணலுடைய ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம் இப்போ. நம்முடைய பிஸ்மி வானொலி நேயர்களுக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்காக, பொதுமக்களுக்காக நீங்க சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன? என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து முதல்ல என்னுடைய மனதார்ந்த ஒரு ஒரு நன்றிய சொல்ல விரும்புறேன். என்னுடைய நண்பன் சீனி ஜஃபருக்கு. அவரு என்கிட்ட தனிப்பட்ட முறையில
வானொலி நடத்துறதுக்கான சவால்களை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அந்த சவால்கள்லாம் தெரிஞ்சும் வந்து அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து அது நினைக்கும் பொழுது என்னால முடியுமான்னு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு அந்த அந்த ஈடுபாடை கொடுத்துருக்காரு. இதனால அவருக்கு எந்த வருமானமும் கிடையாது. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி நான் சொல்றேன். பிஸ்மி ரேடியோ நடத்துவதால் சீனி ஜஃபர் அவர்களுக்கு பொருளியல் ரீதியாக எந்த வருமானமும் கிடையாது. செலவுகள் அவர் சொந்த செலவுல இத நடத்திக்கிட்டு இருக்காரு. சில நல்ல உள்ளங்கள் அவ்வப்போது ரொம்ப இன்னும் நிறைய ஆதரவு கிடைக்கணும். அப்பப்போ ஆதரவு குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, அவருடைய சொந்த செலவில் நடத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த பணி. இது வந்து ஒரு டாவா தான். அவர் வந்து இதை இறைப்பணியாகவே நினைத்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நல்ல முயற்சி இறைவனுடைய அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா அது கண்டிப்பா நீடிச்சிருக்காது. அவங்களுக்கு நம்முடைய ஆதரவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது இவருடைய நண்பர் அப்படிங்கிறதால இல்ல. அவரு எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் இந்த வேலையை செய்தால் நான் இதுதான் சொல்லுவேன். 1. இத கேட்டுட்டு இருக்கிறவங்க பல பேரு நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம விட எவ்வளவோ விஷயங்கள பார்த்தவங்களா இருப்பாங்க, கற்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நான் ஒரு செய்தின்னு சொல்றது பெரிய ஒரு அதிக பிரசங்கித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. மனசுலேருந்து சில விஷயங்கள என்கிட்டேருந்து வாங்குனீங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உண்மையா மனசுல பட்டத சொல்லியிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்த குடுத்த உங்களுக்கும், இத சாத்தியப்படுத்திய அல்லாஹ் தஆலாவுக்கும் என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். போறேன். நல்லது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நண்பர் சீனி ஜாஃபர் கனி வந்து நீங்க சொன்ன மாதிரி எந்தவித ஒரு லாப நோக்கமும் இல்லாம அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ஒரு பொருத்தத்தை பெறணும். ஒரு வானொலியை நம்ம நடத்தணும். அதன் மூலமாக நல்ல இஸ்லாமிய கருத்துக்கள, நல்ல மனித நேய கருத்துக்களை, மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒரு ஊடகமாக அவர் செயல்படணும்னு அவர் ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு பெரும் முயற்சியில தான் நம்மெல்லாம் ஒரு சிறு கருவியாக இந்த பயணத்துல ஒரு சக பயணியாக சிறிது நேரமாவது நாம் அவரோடு பயணிக்கலாம் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு, ஒரு இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இந்த பயணத்துல நாம் எல்லாம் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் பலருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வானொலி இருக்கு, நல்ல தகவல்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதை பகிர்ந்துக்குங்க. நிறைய பேரை கேட்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் இதை கேட்கிறதாக நண்பர் சீனி ஜாஃபர் கனி எங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. இது இந்த 6 லட்சம் பேர் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாடினால் ஒரு 60 லட்சம் பேரா அது உயரணும். மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த சேவை போய் சேரணும். தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் சிங்கப்பூரில் மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்து தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள் இருந்தா இது போன்ற ஒரு நற்காரியங்களுக்கு உங்களுடைய விளம்பரங்களை எல்லாம் தந்து இதுக்கு ஒரு ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மனசோட உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அருமையான இயல்பாக எந்த ஒரு கவர்ச்சியான திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதாமல் ஒரு கலைஞனாக இருக்கும் பொழுது கூட கற்பனையை தன்னுடைய ஒரு கருவியாக பயன்படுத்தி பல சிறந்த படைப்புகளை எல்லாம் சிங்கப்பூர் தொலைக்காட்சிக்கும் ஊடகத்துறைக்கும் தந்த ஒரு சிறந்த படைப்பாளராக அன்பு சகோதரர் முகமது அலி அவர்கள் இருப்பினும் ரொம்ப இயல்பா இந்த அவர்கள் கடந்து வந்த பாதையை அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து கொண்டது மிக ஒரு சிறந்த ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த வாய்ப்பை தந்த பிஸ்மி வானொலி நிர்வாகத்திற்கும், மிக பொறுமையாக நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இயல்பாக உண்மையாக தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் முகமது அலி அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.